வாங்க அன்பு துலாம் ராசி நேயர்களே, காலபுருஷ சக்கரத்தில் 7வது ராசியான துலாம் ராசிக்கு உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். அதேபோல் உங்களுக்கு ராசியின் அதிபதியாக சுக்கிரன் உள்ளார். துலாமை பொறுத்தவரை சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விருச்சகம் 1, 2, 3 பாதங்கள். உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் செவ்வாய், பஞ்சமி ஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு பாக்கியஸ்தானத்தில், குரு லாபஸ்தானத்தில், சுக்கிரன், கேது அயன சயன போகஸ்தானத்தில், சூரியன் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வரதுனால உங்களுக்கான பலன்கள் என்னென்ன இருக்கு, அதே போல நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாத்தையும் நம்ம இங்க விரிவாகவும் டீட்டெயில்டாகவும் பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா பலன்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியோட அதிபதி இருக்கார் இல்லையா சுக்கிரன், அவர் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரார். இப்படி அதிர்ஷ்டத்தை கொண்டு வர காரணத்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அதிர்ஷ்டங்கள் இந்த கால நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் நடக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கால நேரத்தில் எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே இருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு அதிகமான உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த கால நேரத்தில் அதிகமாக மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக உங்களுக்கு பார்க்கப்படுது. இப்படி இருக்க நேரத்தில் இந்த உதவிகளால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல நன்மைகளும் பல ஏற்றங்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்கள் இல்லை எதிர்பாலனத்து மூலியமா அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் இந்த கால நேரத்தில் கலந்துக்குவீங்க. இல்லை உங்கள் வீட்லேயும் பல சுப நிகழ்ச்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கால நேரத்தில் ஒரு அலைச்சல் இருக்கும். என்னதான் சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் வரப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு அலைச்சல்கள் இந்த கால நேரத்தில் முன்பை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அலைச்சல்களால் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரத்து அப்படிங்கிறது இந்த அலைச்சல்களால் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு. இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயணங்களால் உங்களுக்கு பண வரத்து பொண்ணா பொருளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தா தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை இருந்த ஒரு இழுபறியான பிரச்சனைகள், என்னடா இந்த பிரச்சனை முடியவே மாட்டேங்குது, இல்லை இந்த தொழிலில் நம்மளுக்கு ஏற்றமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இழுபறியான நிலைமைகள் மாறுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இப்படி தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நான் ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கும். இந்த கால நேரத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். மன நிம்மதி தாங்க பெரிய விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மன நிம்மதி இல்லாமல் எந்த வேலைக்கு போனாலும் எவ்வளோ தான் அவங்க பணம் கொடுத்தாலும் நம்மளுக்கு அது செட் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு மன நிம்மதி அதிகமாக இருக்கும். மன நிம்மதி அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வேலைக்கு போகிறவங்களுக்கு அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு இருக்கிற கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் பெயரும் புகழும் அடைய போகிறீங்க. அதே போல் உங்களோட முழு திறமையும் உங்களோட தொழிலில் அதாவது கலை சார்ந்த விஷயங்களில் தெரிய போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயரும் புகழும் பாராட்டும் இந்த கால நேரத்தில் அதிகமாக கிடைக்கும். இப்படி பெயரும் புகழும் பாராட்டும் கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழல் மட்டும் இல்லாமல் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான சூழலும் காலநிலையும் உங்களுக்கு சிறப்பாக உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சிறப்பான சிந்தனை உங்கள மேலே உயர்த்தி கொண்டு செல்லும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த சிறப்பான ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சீரும் சிறப்புமா வந்து செயல்பட போறீங்க. இந்த சீரும் சிறப்புமான செயல்பாடு உங்க வாழ்க்கையில வந்து உங்களை மேல் நோக்கி கொண்டு போக போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா இந்த கால நேரத்தில உங்களுக்கு பார்க்கப்படுது. இப்படி வந்து அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கவங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா வரப்போகுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில நீங்க எந்த விஷயத்த எடுத்தாலும் ஒரு ஆர்வத்தோட செயல்படுவீங்க. இந்த ஆர்வம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கால நேரத்தில பெண்களும் சரி, ஆண்களும் சரி மத்தவங்களுக்கு அதிகமா உதவி செய்றதுக்கான ஆர்வத்த காட்டுவீங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலநேரத்தில கல்வியில உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கல்வி தொடர்பான வந்து பார்த்தீங்கன்னா, பயணங்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில அதிகமா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றங்கள அதிகமா இந்த கால நேரத்தில பெறப்போறீங்க அப்படிங்கிறது கல்வி சார்ந்த விஷயத்தில முக்கியமா பார்க்கப்படுது. இப்படி இருக்க சூழல்ல கல்வி சார்ந்த விஷயத்தில மட்டும் இல்லாம, எல்லா விஷயத்திலயும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிறப்பா செயல்படுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, துர்க்கையின் அம்மன் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாள் யார வந்து வழிபட்டாலும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில நன்மைகள் உண்டாகும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மியின் கடாட்சமான அம்மன வந்து நீங்க வணங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லா வகையான பிரச்சனையிலருந்தும் நீங்க விடுபட முடியும். அதேபோல சொத்து சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தனை நாட்களா இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்களை வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கப்படுது. அந்த இழுபறியான விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமான பலன்கள் இந்த கால நேரத்தில உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா இந்த கால நேரத்தில உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்திரை 3, 4 பாதம். சித்திரை 3, 4 பாதத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் குடும்பத்தில வந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றது மட்டும் இல்லாம, இதுவரை உங்களுக்கு மனசு கோணுற மாரி நடந்துகிட்டும் கூட, உங்களோட இப்போ வந்து அன்பா இருக்கிற காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க, இல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேர்ந்து போகாதவங்க எல்லாருமே வந்து இந்த கால நேரத்தில மாறப்போகுது. அதனால வந்து உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்களும், நன்மைகளும் இந்த கால நேரத்தில கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. இந்த கால நேரத்திலயும் சரி, உங்க கிரக நிலையிலயும் சார்ந்து நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது தான் நல்லது. பார்த்தீங்கன்னா, எதற்கெடுத்தாலும் வந்து நீங்க விட்டு குடுக்காம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது, இந்த கால நேரத்தில உங்களுக்கு சிறப்பா அமையாது. கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. விட்டு குடுத்தவர் கெட்டு போக மாட்டார்ன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல் நீங்க எந்த அளவுக்கு விட்டு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும், உங்களுக்கு நன்மைகளும் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இப்படி வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமா இருக்கிறதுனால, அந்த நன்மைகள உபயோகிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த கால நேரத்தில உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் கிடைக்கப் போகுது. இதுவரை உங்க குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள்லாம் மறைந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்க குடும்பத்தில உருவாகப் போகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரம் அப்படின்னு சொல்லணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி அதாவது உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து எல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய மன வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நீங்க என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. அதேபோல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையால தான் வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனையோட வேகமும், தாக்கமும் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல இந்த கால நேரத்தில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தாக்கம் ஏற்படலாம். அதாவது பிள்ளைகள் நினைச்சு நீங்க அதிகமா கவலைப்பட வேண்டிய காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்க சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. அந்த நிதானம் தான் உங்க வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிந்த நீரோடையா இருந்தா அதில வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். அதேபோல தான் தெளிவான மனதோட நீங்க
நீங்கள் இருக்கிறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் கூட அதில் வந்து ஒரு தெளிவான முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து நீங்கள் வந்து முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இப்படி இருக்க சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால சூழலில் உங்களுக்கு நல்லா இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தையும் ஒரு பதட்டத்தோடையோ செய்யாதீங்க. அது பதட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை விஷாகம் 1, 2, 3 பாதம். இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்தை நல்லா சிறப்பாக முடிப்பீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். சிறப்பாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக வெற்றிங்கிறது உங்களுக்கு தான் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிற இன்னொரு சந்தோஷமான செய்தி இங்கே பார்க்கப்படுது. எந்த வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலைகளை நீங்கள் சிறப்பாக இந்த கால நேரத்தில் முடிக்க போறீங்க. சிறப்பாக முடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாகவும் அதே போல் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அது வந்து தேவையில்லாத பல பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். சில விஷயங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறப்ப தான் உங்களோட மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உயரும் அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க அனைவரோட தேவையும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு பூர்த்தி செய்வீங்க. தெரிஞ்சு பூர்த்தி செய்யறதுனால உங்களோட பெயரும் புகழும் உங்கள் குடும்பத்தில் உயரப்போகுது. அதே வேளை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மைகள் கிடைக்கும். நண்பர்களாலையும் குடும்பத்தினாலையும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்களோட செயல்களை சார்ந்து முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாமே நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வந்து நினச்சிக்கோங்க. அந்த முன்னெச்சரிக்கையாக எடுக்கிறப்ப என்னங்கன்னா அந்த தடைகள் தாமதத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் குறைக்க முடியும். அதே போல் அம்மன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நன்மைகளும் நல்லதும் இந்த கால நேரத்தில் அதிகமாக நடக்கிறதுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இதே போல் நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.